அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் காணப்போவது வாய்மொழி இலக்கியங்கள் என்று அழைக்கக்கூடிய நாட்டுப்புற பாடலை பற்றி காணப்போகின்றோம். இந்த நாட்டுப்புற பாடலில் நமக்கு அமைந்துள்ள தலைப்பு வயலும் வாழ்வு. இதில் அக்கால மக்கள் எவ்வாறு வயலில் உழவு தொழில் செய்யும் பொழுது தன் களைப்பை நீக்குவதற்காக எவ்வாறு பாடினர் என்பதை பற்றி காண்பதாக இந்த வகுப்பு அமைகிறது. இப்பொழுது நாம் வகுப்பினுள் செல்லலாம். நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது. இதனை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர். பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி என்னும் நூலில் கி.வா. ஜெகநாதன் தொகுத்துள்ளார். அந்நூலில் உள்ள உழவு பாடல் பற்றிய பாடலை பற்றி நாம் காண்போம். அதற்கு முன் உலகில் பல வகையான தொழில்கள் நடைபெறுகின்றன. அவற்றுள் பசி தீர்க்கும் தொழிலாகிய உழவு தொழில் முதன்மையானதாகும். நிலத்தை தெரிவு செய்தல், நாற்று பறித்தல், நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், அறுவடை செய்தல், போரடித்தல், நெல் பெறுதல் ஆகியன உழவு தொழிலின் செயல்பாடுகள் ஆகும். இவற்றை பற்றிய நாட்டுப்புற பாடலை காண்போம். வயலும் வாழ்வும் என்ற தலைப்பில் அமைந்துள்ள இப்பாடலை இப்பொழுது நாம் வாசிப்போம். ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலேலங்கடி ஏலேலோ, ஒன்னரை குழி நிலமும் பார்த்தே ஏலேலங்கடி ஏலேலோ, சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி ஏலேலங்கடி ஏலேலோ, சேத்துக்குள்ள இறங்குறாங்க ஏலேலங்கடி ஏலேலோ. ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலேலங்கடி ஏலேலோ, ஒன்னரை குழி நிலமும் பார்த்து ஏலேலங்கடி ஏலேலோ, சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி ஏலேலங்கடி ஏலேலோ, சேத்துக்குள்ள இறங்குறாங்க ஏலேலங்கடி ஏலேலோ. நாத்தெல்லாம் பிடுங்கையிலே ஏலேலங்கடி ஏலேலோ, நண்டு சேர்த்து பிடிக்கிறாங்க ஏலேலங்கடி ஏலேலோ, ஒரு சாணுக்கு ஒரு நாற்று தான் ஏலேலங்கடி ஏலேலோ, ஓடி ஓடி நட்டோமையா ஏலேலங்கடி ஏலேலோ, நாத்தையெல்லாம் பிடுங்கையிலே ஏலேலங்கடி ஏலேலோ, நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க ஏலேலங்கடி ஏலேலோ, ஒரு சாணுக்கு ஒரு நாற்று தான் ஏலேலங்கடி ஏலேலோ, ஓடி ஓடி நட்டோமையா ஏலேலங்கடி ஏலேலோ, மடமடனு மடைவழியா ஏலேலங்கடி ஏலேலோ, மண் குளிர தண்ணீர் பாய ஏலேலங்கடி ஏலேலோ, சாலு சாலா தள்ளி விட்டு ஏலேலங்கடி ஏலேலோ, நாலு நாளா வளருதம்மா ஏலேலங்கடி ஏலேலோ, மடமடனு மடைவழியே ஏலேலங்கடி ஏலேலோ, மண் குளிர தண்ணீர் பாய ஏலேலங்கடி ஏலேலோ, சாலு சாலா தள்ளு விட்டு ஏலேலங்கடி ஏலேலோ, நாலு நாளா வளருதம்மா ஏலேலங்கடி ஏலேலோ, மணி போல பால் பிடித்து ஏலேலங்கடி ஏலேலோ, மனதை எல்லாம் மயக்குதம்மா ஏலேலங்கடி ஏலேலோ, ஆறு பருக்க ஆளுக்கெல்லாம் ஏலேலங்கடி ஏலேலோ, ஆளு பணம் கொடுத்து வரான் ஏலேலங்கடி ஏலேலோ, மணி போல பால் பிடித்து ஏலேலங்கடி ஏலேலோ, மனதை எல்லாம் மயக்குதம்மா ஏலேலங்கடி ஏலேலோ, அறு பறக்க ஆளுக்கெல்லாம் ஏலேலங்கடி ஏலேலோ, ஆளு பணம் கொடுத்து வரான் ஏலேலங்கடி ஏலேலோ, சும்மாடும் சேர்த்துக்கிட்டு ஏலேலங்கடி ஏலேலோ, சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் ஏலேலங்கடி ஏலேலோ, கிழக்கத்தி மாடெல்லாம் ஏலேலங்கடி ஏலேலோ, கீழே பார்த்து மிதிக்குதையா ஏலேலங்கடி ஏலேலோ, சும்மாடும் தேர்ந்தெடுத்து ஏலேலங்கடி ஏலேலோ, சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் ஏலேலங்கடி ஏலேலோ, கிழக்கத்தி மாடெல்லாம் ஏலேலங்கடி ஏலேலோ, கீழே பார்த்து மிதிக்குதையா ஏலேலங்கடி ஏலேலோ, கால் படவும் கதிர் பூரா ஏலேலங்கடி ஏலேலோ, கழுதலையா மணிமனையா ஏலேலங்கடி ஏலேலோ, கால் படவும் கதிர் பூரா ஏலேலங்கடி ஏலேலோ, கழுதுலையா மணிமனையா ஏலேலங்கடி ஏலேலோ. இந்த பாடலில் உள்ள கடின சொற்களையும் அது பொருளையும் காண்போம். குழி என்றால் நில அளவை பெயர், சான் என்றால் நீட்டல் அளவை பெயர், மணி என்றால் முற்றிய நெல், சும்மாடு என்றால் பாரம் சுமப்பவர்களின் தலையில் வைத்து கொள்ளும் துணிச்சுருள், சீலை என்றால் புடவை, மடை என்றால் வயலுக்கு நீர் பாயும் வழி, கழலுதல் என்றால் உதிர்தல். இப்பொழுது
வயலும் வாழ்வும் என்ற நாட்டுப்புற பாடலுக்கான பொருள் விளக்கத்தை பற்றி காண்போம். உழவு செய்யும் மக்கள் ஓடையை கடந்து சென்று 1½ குழி நிலத்தை தோண்டி தேர்ந்தெடுத்தனர். பெண்கள் புடவையை இறுக கட்டி நடவு செய்ய வயலில் இறங்கினர். நாற்று பறிக்கும் ஆண்களும் பெண்களும் வயல் வரப்பில் உள்ள நண்டுகளையும் பிடித்தனர். ஒரு சாணுக்கு ஒரு நாற்று வீதம் சுறுசுறுப்பாக நட்டனர். நடவு நட்ட வயலில் மண் குளிருமாறு மடைவழியே நீர் பாய்ச்சினர். நட்ட நெற்பயிர்கள் வரிசையாக வளர்ந்து செழித்தன. பால் பிடித்து முற்றிய நெல்மணிகள் மனம் மயங்குமாறு விளைந்தன. அறுவடை செய்யும் ஆட்களுக்கு பணம் கொடுத்தனர். அறுவடை செய்த நெல் தாள்களை கட்டுகளாக கட்டி தலைக்கு சும்மாடு வைத்து தூக்கி சென்று களத்தில் சேர்த்தனர். கதிரடித்த நெல் தாள்களை கிழக்கத்தி மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்தனர். மாடுகள் மிதித்த நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன. இதில் போரடித்தல் என்றால் அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர். நெல் தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்வர். இதற்கு போரடித்தல் என்று பெயர். மாணவர்களே, நாம் நாட்டுப்புற இலக்கியங்கள் என்றால் என்ன என்பதை அறிந்து கொண்டோம். உழவு தொழிலின் போது தங்கள் களைப்பை தெரியாமல் இருப்பதற்காக எவ்வாறு நாட்டுப்புற பாடலை பாடினர் என்பதையும், அந்த நாட்டுப்புற பாடலில் பாடிய உழவு தொழில் அமைந்துள்ள பாடலின் பொருள் விளக்கத்தை பற்றியும் நாம் அறிந்து கொண்டோம். மீண்டும் நாம் மற்றொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.